எங்ககிட்ட பியூர் சில்க் மட்டும்தான் கிடைக்கும். நாங்கள் செமி சில்க் வேறு எந்த சில்க்ஸும் பண்ணுறதில்ல. இந்தியாவிலேயே 4867வது நம்பரை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோங்க. ஒரிஜினல் பட்டுனா நம்ம வந்து நெருப்பில் வச்சாதான் எரியும். நெருப்புலேருந்து எடுத்துட்டா அது அணைஞ்சிரும். பிளாஸ்டிக் மாதிரி உருகி நிற்காது, முழுசாக சாம்பலாயிரும். இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம பட்டு புடவை நெய்யறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஆர்னா சில்க் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பட்டு வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். பட்டு வந்து பார்த்திங்கன்னா புடவை நெஞ்சிட்டு இருக்காங்க, கையில் தான் நெய்கிறாங்க. அவர்கிட்ட நம்ம கேட்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாம். உங்களோட பேர்? நீங்கள் எத்தனை வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கீங்க? 13 வருஷமாக. ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டு தான். இது எப்படி ஒரு புடவை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்? புடவை தறியில் ஏறினதுக்கப்புறம் உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு 3 நாள் இருக்கு, 4 நாள் ஆகும். 4 நாள் ஒரு புடவை. ஆனால் அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வாரத்துக்கு மேலே ஆகும். அதாவது ஒரு புடவை ரெடி ஆகிறதுக்கு கையில் பண்ணுறதுன்னா 1 வாரம் ஆகும். இப்போ பாவை தந்ததுக்கப்புறம் அச்சு புனைப்போம். அச்சு புனைச்சி அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் இலையை வந்து நம்ம வாங்கி எடுக்கணும். வாங்கி எடுத்ததுக்கப்புறம் நாம் இதில் உள்ளே இழுத்ததுக்கப்புறம் நாம் இது வந்து பிரித்து விட்டு நெய்யும் போது தான் இதில் நாடாக வரும். இதில் ஒவ்வொரு இதுவும் மாற்றி மாற்றி நம்ம போட்டு வச்சா மட்டும்தான் அது சீலையாக ரெடி ஆகும். இந்த பக்கம் ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு டைம் போட்டு தான் இது போட்டால் தான் நமக்கு வந்து துணி வந்து நேராக நிற்கும். இல்லைன்னா நமக்கு வந்து இலை மட்டும்தான் தனித்தனியாக நிற்கும். இதில் இலை போயிட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு ரெடி ஆகும், சீலையாகும். ஆமாம், நமக்கு டிசைன் வர்றது வந்து இதில் வந்து நமக்கு அட்டையில் எந்திரிக்கிறப்ப தான் டிசைன் வரும். இப்போ இன்னொன்று சொன்னாங்க, இந்த டிசைன் வந்து ஒரு தடவை போட்டால் 6 மாதத்துக்கு அந்த டிசைன் தான் போடுவீங்க. ஆமாம், அதுதான் காஸ்ட்லியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா இதுதான் செலவு ஜாஸ்தி. அதுதான் செலவு. அப்போ டிசைன் ரெடி பண்ணுறது தான் காஸ்ட்லி. இப்போ குறைஞ்சபட்சம் போட்டிங்கன்னா 6 மாதத்துலேருந்து 7 மாதம் வரைக்கும் ஒரு டிசைன். இந்த ஒரே டிசைன் போடும். அப்போ இந்த மிஷினில் ஒரு டிசைன், அந்த மிஷினில் ஒவ்வொரு தறிக்கு ஒவ்வொரு டிசைன் போட்டுருக்கோம். அந்த மாதிரி போட்டுருங்க. அது வந்து 6 மாதம் ஆகும். இப்போ நம்ம இங்கே பட்டு புடவை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். பட்டு புடவை ரெடி ஆனதை வந்து இப்போ நம்ம போய் பார்ப்போம். அங்கே எப்படி இருக்குது புடவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்லாம் வந்து இருக்குது. சாம்பிள் மட்டும்தான் இங்கே வச்சுருக்குறாங்க. நிறைய ஆர்டர் நீங்கள் கொடுக்குறது அப்படின்னாக்கா முன்னாடியே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு எவ்வளோ புடவை வேணாலும் இவங்க சேல் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. வாங்க நம்ம அவங்கக்கிட்ட இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துலாம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நம்ம வந்து பட்டுனா எப்படி கண்டுபிடிக்கிறதுமா, ஒரிஜினல் பட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம கலெக்ஷனும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆர்னா சில்கோட மீரா தேவி, அவங்க ஓனர் வந்து இவங்க தான். இவங்கக்கிட்ட நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கலாம். வணக்கங்க, நான் ஆர்னா சில்க்ஸ்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் உங்ககிட்ட வந்து நிறைய பேரோட டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்டு புடவை அப்படின்னு பொதுவாகவே வந்துடுது இல்லைங்களா, அதில் வந்து ஒரிஜினல் பட்டு அப்படின்னாக்கா எப்படி அப்படின்ற டவுட் வந்து நீங்கள் இவங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கடுத்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷனும் வந்து எப்படி பட்டு, எந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிங்க. ஒரிஜினல் பட்டுங்கிறது வந்துங்க சாதாரணமாக இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல் சில்க்குன்னு சொல்லிட்டு செமி சில்க்கு அது இதுன்னு நிறைய வந்துருச்சு. அதனால் ஒரிஜினல் பட்டு எதுன்னு சாதாரண வாங்குறவங்களுக்கு தெரியறது இல்லைங்க. ஒரிஜினல் பட்டுனா நம்ம வந்து நெருப்பில் வச்சாதான் எரியும். நெருப்புலேருந்து எடுத்துட்டா அது அணைஞ்சிரும். அது வந்து தலைமுடி நம்மளுக்கு கருகிற வாசம் வருங்க. அது நான் கொஞ்சம் முடிகிறப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேங்க எல்லாத்துக்குமே. பட்டு புடவை 10,000, 15,000, 20,000 பட்டு புடவை எடுத்தாச்சு வேணால் அதில் ஒரிஜினல் என்ன அப்படின்றது அவங்களுக்கு நம்ம செஞ்சு காமிச்சோம்னா அவங்களுக்கும் தெரியும். ஆமாங்க. அது போக சில்க் மார்க் ட்ரேடோட நாங்கள் டேக்கோட நீங்கள் சில்க் பட்டு சேலை வாங்கினீங்கன்னா அதுவும் உத்தரவாதம் ஒன்று இருக்குங்க. இந்தியாவிலேயே 4867வது நம்பரை நாங்கள் ஜாயின் பண்ணி அந்த எங்களை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோங்க. எங்ககிட்ட பியூர் சில்க் மட்டும்தான் கிடைக்கும். நாங்கள் செமி சில்க் வேறு எந்த சில்க்ஸும் பண்ணுறதில்ல. இப்போ இந்த சாரீ வந்து என்ன ரேட்டு வருங்க? இந்த சாரீ வந்து 4500 ரூபாங்க. இருக்கிறதுல எங்ககிட்ட கம்மியான பட்ஜெட் சாரீஸ் 4500 ரூபா தான் ஸ்டார்டிங் ரேட். இதுலேயே நமக்கு ப்ளவுஸ்லாம் வந்துடுது இல்லை? ஆமாங்கண்ணா, ப்ளவுஸுங்க கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும். முந்தி கலரும் ப்ளவுஸும் ஒரே கலர் வருங்க. பார்டர் அதுக்கு மேட்சாக வந்துடும்.
இந்த சாரியில் வந்துங்க 2 பார்டர் டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ளைன் பார்டர், இன்னொன்று ஜரி பார்டருங்க. பார்டரில் புட்டா ஒர்க் இருக்குங்க. ஒரு சைடு மட்டும் பார்டரில் புட்டா ஒர்க் இருக்குது, ஒரு சைடு புட்டா ஒர்க் வராதுங்க. இந்த சாரீ இங்கே பார்த்தீங்கன்னா 4500லேருந்து 10,000 ரூபா வரைக்கும் சாரீ வந்து இங்கே இருக்குது. பட்டு சாரீ, அதாவது ஒரிஜினல் பட்டு சாரீ. இது வந்து 4500. அதுக்கு அடுத்தடுத்து ரேட்டு வந்து நம்ம பார்க்கலாம். இது மீனா ஒர்க்கு, ஜரி ஒர்க்கு புட்டா மீனா ஒர்க் இருக்குங்க. இந்த சாரியிலையும் ஒரு சைடு பார்டரில் புட்டா வராது, ஒரு சைடு வருங்க. நம்மளுக்கு இந்த கீழ் சைடில் கீழே, ஆமாங்க, கீழ் சைடில் புட்டா வந்துடும். இந்த சாரீ என்ன ரேட்டு? இந்த சாரீ வந்து 5500 ரூபா ரேட்டுங்க. அதை விட இது கொஞ்சம் திக்காக இருக்கும், அது கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதுனால அந்த ரேட்டு. அது கம்மி பட்ஜெட்டில் கேட்குறாங்கிறதுக்காக அது கொஞ்சம் பண்ணுறோம் நாங்கள். இது 5500 ரூபா. இது நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குங்க. இதில் பிங்க்கு உங்களுக்கு முந்தி வந்துடும், ப்ளவுஸும் வந்துடுங்க. பாடி கலர் ப்ளூ, டபுள் ஜரிங்க. இதுவும் பார்டரில் புட்டா ஒர்க் வருங்க. அந்த சாரீ டைப்பில் 2 விதமான ஜரி ஒர்க்குங்க. சில்வர் ஜரி கோல்டன் ஜரி விட கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட்லிங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஜரிகை ஏற ஏற உங்களுக்கு ரேட்டு ஏறிட்டே போகும். ஆமாங்க, ஜரிகை ஏறதும் அதில் நம்ம பண்ணுற டிசைன்ஸில் நிறைய இருக்குங்க. அந்த டிசைன்ஸ் வெரைட்டி மாற நம்மளுக்கு காஸ்டிங் கொஞ்சம் அதிகமாகுங்க. அதுக்கு நெய்யறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த கூலி கொடுக்கணும். இது கைத்தறி பட்டுங்கிறதுனால நம்மளுக்கு 1500 ரூபா பேசிக் சாரிக்கு நம்ம நெய்ய கூலி கொடுக்க வேண்டி இருக்குங்க. அதனால தான் இந்த ரேட்டுங்க. கொஞ்சம் கைத்தறி, இது சுத்தமான கைத்தறி சாரீஸ் எங்களுது எல்லாமேங்க. இப்போ பார்க்குறதுங்க டிஷ்யூ பார்டர் சாரீங்க. டிஷ்யூ பார்டர்னால் இந்த பக்கம் ஓரம் ஜரிகை புனைச்சிருக்குங்க. அதில் வந்து இப்போ பார்த்தது கொஞ்சம் தள்ளி புனைச்சி டபுள் பார்டராக இருந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் அடர்த்தியாக எட்ஜில் புனைச்சதுனால டிஷ்யூ பார்டர் சாரீஸ்னு. இதுலேயும் கோல்டன் ஜரி புட்டா, சில்வர் ஜரி புட்டா. இது 5500 ரூபா அந்த ரேஞ்ச் சாரீங்க. கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. பல்லு ப்ளவுஸ், அது இது ப்ளவுஸுங்க. இது ப்ளவுஸு இல்லைங்களா? இது பார்டர், இது முந்தி பல்லு. இந்த சாரீஸ் வந்து 6000 ரூபா வருங்க. 6000க்கு மேலே வரும், 6100 ரூபா வருது. இந்த சாரீஸ் வந்துங்க இதுவும் டபுள் பார்டர் தாங்க. கோல்டன் ஜரி பார்டரும் வித்து கான்ட்ராஸ்ட் பார்டர் ஒன்று வந்துடுதுங்க. இதுலேயும் வந்து அதிகமாக கொஞ்சம் வேலைப்பாடு வந்து நுணுக்கமாக இருக்குங்க. அதனால் இதனோட காஸ்டிங் கொஞ்சம் அதிகமாகுதுங்க. சில்வர் ஜரி இருக்குது, கோல்டன் ஜரி இருக்குது. இதில் வேலைப்பாடு நுணுக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இதனோட காஸ்டிங் அதிகமாகுதுங்க. இந்த டிசைனிங் காஸ்ட்டுக்காக. ப்ளவுஸு இதில் ஆமாங்க, ப்ளவுஸ் பிங்க் வந்துடுங்க. கலர் காம்பினேஷன் அந்த ப்ளூவுக்கும் பிங்குக்கும் நல்லா எடுப்பாக இருக்குது. இதுதாங்க சில்க் மார்க்கோட டேகுங்க. பியூர் சில்க்குங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பியூர் சில்க்குக்காக தர டேக் இது. இது 4864 பேர் இதில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் நாங்களும் ஒருத்தங்க. ஆர்னா சில்க்ஸ். இந்த டேகை நாங்கள் ஸ்கேன் பண்ணோன்னா இது யாரோடைய டேகு, இதை போலிக்கு யூஸ் பண்ண முடியாதுங்க. போலிக்கு யூஸ் பண்ணானா தெரியும். நெய்யறவங்களுக்கு இந்த டேக் வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஆமாங்க, அது நாம் மெம்பர்ஷிப் ஆகி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ்டு வர்றதுங்க. ஆமாங்க, இந்த ஸ்கேன் பண்ணால் எங்கள் பேர், அட்ரஸ்ஸு எல்லாமே வந்துருங்க. இந்த சாரீ வந்துங்க ஒன் சைட் பார்டர் சாரீங்க. ஒரு சைடு நல்லா பெரிய பார்டராக இருக்கும். ஜரிகை சாரியோட வெயிட்டே 400 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் வருங்க. அந்த ஜரிகை அதிகமாக அதுக்கு மேலே வெயிட் அதிகமாகும், ரேட்டும் அதிகமாகும். இந்த சாரீ வந்துங்க வித்தவுட் பார்டருங்க. 2 சைடும் பார்டரே வராது. அது போக இதில் ஜரி ஒர்க் இல்லைங்க. ஜரிகைக்கு பதிலாக எல்லாமே பட்டு நூல்லையே இந்த செல்ஃப் ஒர்க்கும் புட்டா ஒர்க்கும் கொடுத்துருக்கு. அதுலேயுமே மீனா ஒர்க் மாதிரி 2 கலரும் கொடுத்துருக்கு பாருங்கள். பட்டு நூல்லையே. இதனோட ரேஞ்ச் 5200 ரூபாங்க. இது பட்டு நூல்லையே இருக்கிறதுனால இங்கே குத்தாது. சாஃப்ட் சில்காக இருக்கிறதுனால நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த சாரீஸ் கட்டிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு காட்டன் சாரீ கட்டின மாதிரியே நல்லா குழுன்னு இருக்குங்க. ஒவ்வொரு சாரீ கட்டினா கொஞ்சம் உப்புசா மாதிரியால இருக்குல்ல, இந்த சாரீ ஜரிகை ஒர்க்கும் இல்லாமல் பட்டு நூல்லையே இருக்கிறதுனால குழுன்னு இருக்குங்க. நம்மளுக்கு அந்த சாரீ கட்டின ஃபீலிங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாரீங்க வந்து கான்ட்ராஸ்ட் பார்டருங்க. கான்ட்ராஸ்ட் பார்டர்னால் இந்த இடத்துல 2 கலர் மிக்ஸ் ஆகாமல் பியூர் ப்ளூ மட்டும்தான் வருங்க. இங்கே இந்த இடத்துல பிங்க்னா பிங்க் மட்டும்தான் வரும், கிராஸ் கலர் வராதுங்க. அதனால் இது கான்ட்ராஸ்ட் பார்டருங்க. அதனால் இது கொஞ்சம் காஸ்டிங் தனியாக வருங்க. இதில் சில்வர் பார்டர் 2 டபுள் பார்டர் வருது, புட்டா ஒர்க்குங்க சில்வர் ஜரியில்.
ஃபுல்லாகவே சில்வர் ஜரிகை. ஆமாங்க. இதில் ப்ளவுஸ் வந்துடும் நம்மளுக்கு. அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் வந்துடுங்க. கிராஸ் கலர்ஸ் வராது இதில். இது புட்டா ஒர்க்குங்க. இது புட்டா பாக்ஸ் டைப் புட்டாங்க. பாக்ஸ் டைப்பில் உள்ள நம்மளுக்கு அந்த தாமரைப்பூ டிசைன் மாதிரி கொஞ்சம் மைல்டான டிசைன்ஸ் இருக்குங்க. பார்த்தா எடுப்பாகவும் தெரியும், ரொம்ப இதாகவும் அடிக்காமல் இருக்கும். ஃபேன்சி ஒர்க்காக ஃபேன்சி மாடல் புட்டா. இது ஒரு டைப் சாரீங்க. இது ஒரு டிசைனுங்க. இதில் ஃபேன்சி பார்டர்னு சொல்லிட்டு சன்னமான பார்ட்ரு, ரொம்ப சன்னமான பார்ட்ரு போட்டிருக்காங்க 2 சைடும் சில்வர் ஜரியில் புட்டா ஒர்க்குங்க. இது ஒரு பூங்கொத்து டிசைன் மாதிரி இது டிசைன் போட்டிருக்கு. இதுலேயும் சில்வர் ஜரி ப்ளஸ் காப்பர் ஜரி, மீனா ஒர்க்காக காப்பர் ஜரி கொடுத்துருக்குங்க. கலர் சூப்பரான கலருங்க. இந்த கலர்ஸ் காம்பினேஷன்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட ரேட்டு 5850 ரூபாங்க. இது ப்ளவுஸுங்க. பல்லுவுக்கு மேட்சாக ப்ளவுஸ் வந்துடும். இதெல்லாம் ஒரு சனமாக ஜரி ஒர்க் வந்துடுது. இது ஒரு டிசைன் சாரீங்க. இது வந்து டர்னிங் பார்டருங்க. இந்த பாடி ஃபுல்லுமே 2 சைடுமே இந்த டர்னிங் டிசைன் ரன்னிங்கில் வந்துகிட்டே இருக்கும். டிஷ்யூ பார்டர் வந்த மாதிரி இந்த டிசைனும் ரன்னிங்கில் வந்துட்டுருக்கோங்க. ஆல் செல்ஃப் பாடி ஃபுல்லுமே இந்த ஆல் செல்ஃப் டிசைன்ஸ் வரும். இது ஆமாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் செல்ஃப் வரும். இது முந்தி, இது ப்ளவுஸு. இது ப்ளவுஸுங்க. ப்ளவுஸ் இது ப்ளவுஸில் டர்னிங் ஒர்க் வராதுங்க, ப்ளைனாக இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும். இந்த சாரியில் 4 டிசைன்ஸ் இருக்குங்க. இதில் வந்து பல்லு கலர் வருதுங்களா, டிஷ்யூ பார்டர், கான்ட்ராஸ்ட்டு பார்டர், ரன்னிங் பார்டர். இதுலேயே பாடி ஃபுல்லும் ஆல் செல்ஃபு. இதனால் இந்த சாரீ வந்து 7500 ரூபா ஆகுதுங்க. இதில் ஒர்க் அதிகமாக இருக்குங்க. இதோட ரேஞ்ச் 7500 ரூபாங்க. இது ஆல் செல்ஃப் சாரீங்க. பார்டர் 2 சைடும் நல்லா பார்டர் டிஷ்யூ பார்டர் பெருசாக வந்துடும். உங்களுக்கு உள்ள ஜரிகை ஒர்க்கு வந்து டபுள் கலர் ஒர்க் வருதுங்க. கோல்டு ஒர்க் ஒன்று, சில்வர் ஜரி ஒர்க்கு, மீனா ஒர்க் மாதிரிங்க. மைல்டாக ஸ்டோன் வச்ச மாதிரி தெரியும். இது வந்து ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது அந்த மாதிரி ப்ரைடல் சாரீஸ் அந்த லுக்கு, அந்த அதுக்காக லைட் க்ரீனுங்க, பிங்க் கலருங்க. நம்மளுக்கு இந்த க்ரீன்லேயே ப்ளவுஸ் வந்துடுதுங்க. இது ஆல் செல்ஃப் சாரீ தாங்க. ஆல் செல்ஃப்லேயே ஃபுல்லும் ஜரி ஒர்க்குங்க. அரவாட்ட பார்டர்னு சொல்லிட்டு இந்த பார்டர் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். நல்லா மைனூட்டாக இருக்குங்க இந்த ஒர்க்கு. அரவாட்டா பார்டர் இல்லைங்க, உருவம் யானையும் மயிலும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒர்க்குங்க. ஃபுல்லும் சில்வர் ஜரியில் ஆல் செல்ஃபு. இதோட ரேஞ்சுங்க, இதோட ரேஞ்ச் 7860 ரூபா. கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது ஆல் செல்ஃப் சாரீங்க. ஆல் செல்ஃப்லேயே புட்டா ஒர்க்குங்க. இது ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலில் வரும். கோல்டு ஜரிங்க. பார்டரில் ஒரு சைடு சின்ன பார்டரும் இன்னொரு சைடு பெரிய பார்டரும் இருக்குங்க. இது ஜக்கார்டு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். கிரே வித்து டார்க் பர்பிள் கலருங்க. உங்களுக்கு கலர் சூப்பரான கலர் காம்பினேஷன் வருதுங்க. இதோட ரேஞ்ச் 7300 ரூபா. 7300. ஜரிகை ஒர்க்குங்க. இதில் மீனா ஒர்க் மாதிரி காப்பர் ஒர்க்கும் கோல்டன் ஜரியும் இருக்குது. இது வந்து நல்லா ஒரு சைடு பெரிய பார்டருங்க. இந்த கீழே வர்றது பெரிய பார்டராக இருக்கும், நம்மளுக்கு மேலே வர்றது அந்த சின்ன பார்டர் வரும். ஆமாங்க. இது வந்து எம்போஸ் டிசைன் சாரீங்க. எம்போஸ் டிசைன் இதில் வந்து ஜரி ஒர்க்கு, புட்டா ஒர்க் பாக்ஸ் டிசைனில் வந்துடுங்க. ஒரு சைடு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பாக்ஸ் டிசைனில் முந்திக்கும் இதுக்கும் நல்லா மேட்சிங் வந்துடுங்க டிசைனு. எம்போஸ் டிசைன் உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க, மைல்டாக இருக்கும். இதோட ரேட்டு 6480 ரூபாங்க. எம்போஸ் டிசைனுங்க. இது நல்லா மூவிங் போயிட்டுருக்கு எங்களுக்கு. இந்த சேலை வந்துங்க அரவாட்ட டிசைனுங்க. செல்ஃப்லேயும் அரவாட்ட டிசைன் வந்துடும். பார்டரில் ஒரு சைடு டிஷ்யூ பார்டர் வருது, இன்னொரு சைடு பார்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்டரில் அரவாட்டா ரவுண்டு புட்டா வருதுங்க. பாடி ஃபுல்லுமே அரவாட்டத்தில் குட்டி குட்டி புட்டாஸ் வந்துடுது. இதோட ரேஞ்சுங்க 6480 ரூபாங்க. இப்போ நாங்கள் வார்த்திலிருந்து கொஞ்சமாக நூல் எடுத்து பியூர் சில்காங்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு எடுக்கிறேங்க.
வார்ப்புலேருந்து கட் பண்ணுறேன். ஃபயரில் இருந்தால் மட்டும்தான் சில்க் எரியுங்க. ஃபயரில் இருந்து எடுத்துகிட்டா அணைஞ்சிருது. ஃபயரில் இருந்தால் தான் சில்க் எரியுது, எடுத்துகிட்டா அணைஞ்சிருதுங்க. சுத்தமாக சாம்பல் ஆயிரும். பிளாஸ்டிக் மாதிரி உருகி நிற்காது. நம்ம தலைமுடி கருகிற வாசம் வருங்க. இதுதான் பியூர் சில்க்கு. தலைமுடி கருகிற வாசங்க. இப்போ இது வந்து நான் வார்ப்பிலிருந்து எடுத்துருக்கிறேன். இந்த வெஃப்லேருந்து இலை எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேங்க. இந்த எஜ்ஜில் இந்த இப்படி உருவினா ஒவ்வொரு இலையாக வருங்க. இதில் ஒரு இலை உருவி இருக்கும். எரியுது இல்லைங்களா? எடுத்த நெருப்பில் இருந்தால் மட்டும்தான் அது எரியுங்க. நெருப்பிலிருந்து எடுத்ததுமே அது அணைஞ்சிரும். பிளாஸ்டிக் மாதிரி உருகி நிற்காது, முழுசாக சாம்பலாயிரும். இதுதான் சுத்தமான பட்டுங்க. சில்க்குக்கு இதுதான் டெஸ்டிங். இப்போ நம்ம சூப்பரான சில்க் சாரீ எல்லாமே பார்த்துட்டோம். ஆர்னா சில்க் சாரீ எல்லாம் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறதுனா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணி இவங்கக்கிட்ட டிசைனு செலெக்ஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆர்டர் கொடுத்து எத்தனை நாளில் அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவீங்க? பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் உங்களுக்கு வந்து கொரியர் சென்றுடும். இந்த செலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது, எது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.